வாழை வாழை வந்து அது வளர்ந்துட்டே போகும்ல, வாழையடி வாழையா. அது மாதிரி ரொம்ப அருமையா வந்திருக்கு படம். எங்க டைரக்டர் வந்து ரொம்ப அருமையா எடுத்து மக்கள் மக்கள் மனசுல பதிகிற அளவுக்கு எடுத்திருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுல நடிச்சவங்க எல்லாரும், அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நாங்க அருமையா பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் நாங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம், வாழ்ந்திருக்கோம்னு தான் சொல்லுவேன் நான். அது எனக்கு வந்து தாய் கதாபாத்திரம் கொடுத்திருந்தாரு. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு சீன் பண்ணும்போது அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அருமையா இருக்குப்பா. எப்படின்னா, அதாவது அவங்க பார்த்துட்டு போயிருந்தா கூட நமக்கு சரி ஏதோ பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. வெளியில வந்து அவ்வளோ பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட உணர்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆடியன்ஸா ரொம்ப ஃபீல் பண்ணப்பா, உண்மையை சொல்றேன். இந்த கதையை வந்து பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு, அதாவது லேடிஸு ஜென்ஸுங்கிறதெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இது வந்து ஃபீலை கொண்டு வந்திருக்கு. அதுதான் உண்மை. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மை சம்பவத்தை தானே, அவங்க இடத்துல நடந்த சம்பவத்தை தானே வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு எடுத்திருக்காருன்னு எல்லாருமே பெருமையா தான் பேசுறாங்க. வெளியில வந்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன், அவ்வளவு பேர் யாருமே முகம் சொலிக்கவே இல்லை. எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு போனாங்க. இது அரசியல் அரசியல் ஒண்ணும் இல்லை, ஒரு ஊர்ல நடந்தது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அத வந்து இப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை இவர் எடுத்து வெளிக்காட்டியிருக்காரு. இத மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் அவர் எடுத்திருக்காரு. ஆமா, ஆமா. ஏன்னா எல்லாருமே வெயிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சேத்துல இறங்கினா கூட அவரு இறங்கி முன்னாடி போவாரு. அந்த சேத்துல இறங்கி போவாரு. அவரும் வாழைத்தாறு தூக்கி தலையில வச்சிருந்தாரு. வாழைத்தாறு ஃபர்ஸ்ட் அந்த வாழைத்தாரெல்லாம் வச்சிருக்கும் போது அதை பத்தின அவர் கஷ்டப்பட்டாரு இல்லையா, சின்ன பையன்ல இருந்து. அதை எல்லாமே எங்களுக்கு எல்லாம் புரிய வச்சாரு. அதெல்லாம் எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ஃபீலா இருந்தது. அது ஃபீலை தாண்டி இதுல நடிக்கும் போதும் படம் பார்க்கும் போதும் சத்தியமா சொல்றேன், அதை ரொம்ப உணர்ந்தோம். ஒரு ஆடியன்ஸா நான் உணர்ந்தேன். நான் அம்மான்னு நடிச்சேன்னு நீங்களாம் நினைச்சுக்க வேண்டாம். உண்மையாலுமே இந்த கதை அவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இந்த அளவுக்கு நடந்ததுங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்தது. பையனை சாப்பிட விடாம பண்ணனதெல்லாம் நானே அழுதுட்டேன். அதெல்லாம் சொல்றாங்க, அம்மாவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, நம்மளும் இன்னும் போய் ஃபீல் பண்றதான்ட்டு. யாருன்னே தெரியாது எனக்கு, அவ்வளோ பேர் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. வருத்தமா இருந்தாலும் அந்த சந்தோஷமா இருக்கு. நான் போல, பிள்ளைங்க என் பொண்ணை தான் அனுப்புவேன். ரியலா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டூப்பு கீப்பு எதுவுமே கிடையாது. நான் அந்த பையனை அடிச்சதெல்லாம் உண்மைதான். நான் அந்த தரையில முட்டி போட்டு போனதெல்லாம் எனக்கு காலிலாம் காயம் வந்திருக்கு, உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அந்த சீன் அப்பெல்லாம் காலையில வந்த உடனே ஆர்டருக்கு இருந்து அங்க இருந்த அத்தனை பேரும் சரி, கூட நடிச்சவங்களும் சரி, எல்லாரும் வந்து அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன அவ்வளோ ஜுரத்துல போனேன். ஏன்னா நம்ம சேத்துல இருந்தெல்லாம் பழக்கம் இல்லை. வாழைத்தார தூக்கி முடிச்சுட்டு சாருக்கு அம்மா அப்படிம்பாரு. நாங்களா இப்படிதான் மெதுவா ரோபம் மாதிரி திரும்புவோம். கழுத்து வலிக்கு நமக்கு பழக்கம் இல்லைல்ல அதெல்லாம். ஆனா அழகா சொல்லி கொடுத்தாங்க. தார் தலையில வச்சு போறது வர்றதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்தாரு சாரு. அவங்க ஊருக்காரங்களை வச்சு சொல்லி கொடுத்து எல்லாமே ஒரு நேச்சுரலுங்க. உண்மை சம்பவத்தை அவரு இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப 2-3 படத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணாங்கன்னு நம்ம பேட்டியில பார்த்தோம். அது இல்லாம சொல்லியிருக்காரு. இப்ப இந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் சொல்றேன் அதை உண்மையாலுமே. ஏன்னா அவர் இந்த கதையை எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்களோட ரத்தத்துல நடந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வரும்போது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருங்க. அந்த கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அதை நான்லாம் உணர்ந்திருக்கேங்க. நடிப்புல இல்லை, வாழ்ந்து காட்டியிருக்கேன் நான். அதெல்லாம் நம்ம நடிக்கும்போது அந்த சமாதியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். பார்த்தோங்க, ரொம்ப அழகா பழகுனாங்க. நான் ஏன்னா 2-3 படம் பண்ணிட்டேன் இல்லையா, அவங்க எல்லாரும் வந்தாக்க அம்புட்டு பேர் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அம்மாங்கிற ஒரு உணர்வை தான் கொடுப்பாங்க. அம்மான்னு தான் பேசுவாங்க என்கிட்ட எல்லாருமே. அந்த சமாதி பார்க்கும்போது அந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு தானே வரோம் அடிக்கடி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது.
அது சார் சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த வேதனையை தான் கொடுத்தது. நம்ம இப்படி தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.